கீழே இருக்கக்கூடிய இந்த டெஃப்லான் கிளாத்தை மாற்றினதுக்கப்புறம் கூட சீலிங் பண்ணும்போது கவர் பிச்சுட்டு வருது அப்படின்னா மேலே இந்த இடத்துல ஒரு டெஃப்லான் கிளாத் ஒட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ரப்பரில் இந்த மாதிரி டெஃப்லான் கிளாத் ஒட்டியிருப்பாங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இது நல்லா ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். இது ஓரளவு சரியில்லைன்னா இதையும் மாற்றிடுங்க. இது லைட்டாக கம்மு போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. இதில் வந்து பிச்சுட்டு வந்துருச்சு. இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதில் இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டி தான் இருக்காங்க. இதை நீங்கள் பழைய சைடு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். வேறு புது பீஸ் வாங்கிக்கலாம். இந்த மிஷினில் இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் கடையில் காமிச்சிங்கன்னா இது மேலே ஒட்டுறதுக்கு புதுசு ஒன்று கொடுப்பாங்க. அது இந்த மாதிரி இருக்கும். இது நீ கட் பண்ணலாம் தேவையில்ல. அவங்களே அளவு எடுத்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எத்தனை இன்ச்சு மிஷின் மட்டும் சொல்லுங்கள், அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சாம்பிள் காட்டணுங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்த அந்த புதுசில் இருந்து ஒரு சின்ன பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணதை நான் இதில் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். நான் வாங்கிட்டு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒயிட்டில் இருக்கும், ஒரு பக்கம் எல்லோ கலர் இல்லை வேறு கலரில் கூட இருக்கும். நீங்கள் வாங்கினதில் இதில் வந்து இந்த டெஃப்லான் காற்று உங்களுக்கு அடையாளம் தெரியும். இந்த டெஃப்லான் காற்று இருக்கிற பக்கத்தை இதில் வந்து ரிமூவ் பண்ணணும். இது 2 கம்மு மாதிரி போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. இது நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா நான் வந்து கட் பண்ண பீஸில் இருந்த மாதிரி இது மாதிரி வந்து தனியாக வந்துடும். இதை நீ இதுலேருந்து பிச்சு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஒட்டி காட்டுறேன். இந்த ரப்பர் பக்கத்தில் இந்த டெஃப்லான் காற்று தெரிகிற மாதிரி ஒட்டிடணும். ஒட்டிட்டு இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய இந்த பேப்பரை இப்படி பிச்சு எடுத்துடணும். அவ்வளோதான். இப்படி அழுத்துனீங்கன்னா ஒட்டிடும். இது உங்களுக்கு சாம்பிளில் தான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா ஒட்டிடும். 8 இன்ச்சு மிஷினுக்கு நீங்கள் ஒரு 10 இன்ச்சாக வாங்கிட்டு வந்துடுங்க. எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் ஒட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து புதுசு. இது பழைசு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பழைசு எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி இந்த கருப்பு அடித்த இடத்துலலாம் வந்து சரியாக ஒட்ட மாட்டேங்குது. அதனால் நான் புதுசு மாற்றிருக்கேன். உங்களுக்கு கிழிஞ்சு போயிருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி புதுசு மாற்றிருக்கேன், நல்லா ஒர்க் ஆகும். 12 இன்ச்சு மிஷினுக்கு 20 ரூபா ஆகும் இது வாங்குறது. இப்போ நான் அதை ஒட்டிட்டேன். இதை வந்து எடுத்தோன்னே ஃபுல்லாக ஒட்டாமல் கொஞ்சோண்டு பிச்சுட்டு மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒட்டிட்டு இந்த ஸ்டிக்கர் அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் இதில் வந்து பிச்சு எடுத்துருக்கேன்.